ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகர்த்தாலே சொற்பெரிய கரிமுகனே தேது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று மருத்துவம் சார்ந்த ஒரு பதிவு. இது நோய்களுக்கான மூலிகை மற்றும் உணவுகள், அதே நோய்க்கான சித்த மருந்து என்ற 4 பிரிவுகளையும் ஒன்றுபடுத்தி சொல்லக்கூடிய, அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு சித்த மருத்துவம் சார்ந்த ஒரு பதிவு. பாருங்கள் நண்பர்களே, ஒரு காலத்தில் சித்தர்களே ஜோதிடர்களாகவும் இருந்திருக்கிறார்கள், மருத்துவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். சாதாரண வாழ்க்கை முதல் அதீத சக்தி கொண்ட அற்புதமான மோடி வித்தை உள்பட எல்லா விஷயங்களையும், அதாவது சாதாரண யோகாவிலிருந்து பிரகாய பிரவேசம் என்று சொல்லக்கூடிய கூடு விட்டு கூடு பாயும் வித்தை வரை, மனிதனை தொடாமலே, மனிதனை எந்தவித உறவும் இல்லாமல் தீண்டாமலே அவர்களை ஒரு ஆழ்நிலைக்கு கொண்டு சென்று அவர்களுடைய மனதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு ஒரு நோயை குணப்படுத்தி அல்லது இல்லாத நோயை வரவழைத்து இப்படி எண்ணற்ற விஷயங்களை அடையாளம் காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள் சித்தர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஜோதிடம் ஒரு பக்கமாகவும் மருத்துவம் ஒரு பக்கமாகவும் பிரிந்து போனது. மருத்துவத்தை நம்ப வைத்த அளவிற்கு ஜோதிடர்கள் நம்ப வைக்க முடியாமல் போனது தான் இது துரதிர்ஷ்டம். அப்படி இருந்த போதிலும் என்றும் ஒவ்வொரு உணவுப் பொருளும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய காரகத்துவம் சார்ந்தது என்பதை இன்று தற்போது நடைமுறையில் இருக்கும் எண்ணற்ற ஜோதிடர்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக நீரிழிவு நோயை தரக்கூடிய சுக்கிரனுக்கு எதிரி சூரியன், அந்த சூரியனுடைய தானியங்களான கோதுமை சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்கள் நீரிழிவு நோயை கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது என்பதை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் என்பது பார்க்கும் பொழுது இன்று கொஞ்சம் கொஞ்சமாக சித்தர்களாகவும் உணவு சார்ந்த விஷயங்களை அடையாளம் காட்டுபவர்களாகவும் மூலிகைகளை அடையாளம் காட்டுபவர்களாகவும் சித்த மருந்துகள் சம்பந்தப்பட்ட தகவல்களை அடையாளம் காட்டுபவர்களாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஜோதிடர்கள் மாறி வருகிறார்கள் என்பதில் மனதுக்கு ஒரு நிம்மதியான தகவலாக இருக்கிறது. அதே சமயத்தில் பணம் மட்டும்தான் உலகம் என்று சொல்லக்கூடிய ஜோதிடர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களை பற்றி பேசி நம் காலத்தை வீணாக்க வேண்டிய அவசியமில்லை. ஆக வாதம், பித்தம், கபம் இந்த 3 உருவாகக்கூடிய நோய்களே மனிதனை கடைசி பயணத்திற்கு அழைத்து செல்கிறது. அப்படிப்பட்ட நோய்களுக்கு மூலிகையாக அடையாளம் காட்டியிருக்கிறார்கள், உணவாகவும் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள், சித்த மருந்துகளாகவும் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வகையில் கபவாதம் என்று சொல்லக்கூடிய சளியோடு சம்பந்தப்பட்ட ஜுரம், அதாவது டைபாய்டு, இதற்கு மூலிகை என்று பார்க்கும் பொழுது விஷ்ணு கிரந்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் சின்ன குழந்தைகளாக பள்ளி பருவத்தில் இருக்கும் காலத்தில் இந்த விஷ்ணு கிரந்தி வெள்ளை மற்றும் கத்திரிப்பூ கலரில் இருந்திருக்கிறது. தரையோடு இருக்கும் ஒரு குறுஞ்செடி. இந்த செடியினுடைய பூவை எடுத்து மூக்கிலேயும் காதிலேயும் பொருத்தி கொண்டு இது மூக்குத்தியாகவும் தோடாகவும் கம்மலாகவும் விளையாடி கொண்டிருந்த குழந்தைகளை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு தாவரம் என்று ஆகச்சிறந்த டைபாய்டுக்கு விஷ்ணுகிரந்தி மருந்தாக ஒரு மூலிகையாக இருக்கிறது என்பது அப்போது தெரியவில்லை. இப்போது சித்த மருத்துக்கள் சார்ந்த பதிவுகளை பார்க்கும் பொழுது இது நடைமுறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். உணவு என்று பார்க்கும் பொழுது மிளகு பொங்கல், சித்த மருந்து என்று பார்க்கும்போது லிங்க செந்தூரம், கன்னி இமையில் வரக்கூடிய கட்டிகளுக்கு
திருநீற்று பச்சிலை சாறு ஆகச்சிறந்த மருந்தாகவும், மிளகு சீரக பொங்கல் ஆகச்சிறந்த உணவாகவும், நேத்திர பூண்டு தைலம் ஆகச்சிறந்த மருந்தாகவும் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். கண் எரிச்சல் ஏற்படும் பொழுது பொன்னாங்கண்ணி மூலிகை மற்றும் ஜீரக குடிநீர். அடுத்து சித்த மருந்து என்று பார்க்கும் பொழுது திரிபலாசூரணம். கண்களில் சதை வளர்ச்சி அப்படி என்று பார்க்கும் பொழுது நேத்திர பூண்டு, வேப்பங்கொழுந்து துவையல், நேத்திராஞ்சனம் என்ற ஒரு நாட்டு மருந்து. கண் நோய்கள் என்று பார்க்கும் பொழுது அடுக்கு நந்தியாவட்டைப்பூ மூலிகையாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொன்னாங்கண்ணி கூட்டு உணவுப் பொருளாக சொல்லப்பட்டிருக்கிறது. நேத்திர துலக்கி தைலம் என்று ஒரு மருந்தை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அடுத்து கண் பார்வை மங்குதல் என்று பார்க்கும் பொழுது நேத்திர துலக்கி என்று மூலிகையும், கரிசாலை கூட்டு என்ற உணவுப் பொருளையும், அடிவயிற்றில் மண் பற்று என்று ஒரு மருத்துவ முறையையும் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். கர்ப்பிணிகளினுடைய மலக்கட்டு என்று பார்க்கும் பொழுது முளைக்கீரை என்ற மூலிகையை எடுத்துக்கொள்ளலாம். உலர்ந்த திராட்சை ஆகச்சிறந்த மருந்தாகவும் உணவாகவும் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அடுத்தது கடுக்காய் லேகியம் ஆகச்சிறந்த லேகியமாக அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். இது நடைமுறையில் எண்ணற்ற நண்பர்களுக்கு சொல்லி இந்த கடுக்காய் லேகியம் அருமையான உதவிகரமாக இருந்திருக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து கர்ப்ப கால வாந்தியை சரி செய்வதற்கு மாதுளம்பழம் ஆகச்சிறந்த மூலிகையாகவும், புதினா துவையல் நல்ல உணவாகவும், மயிலிறகு சூரணம் ஆகச்சிறந்த மருந்தாகவும் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். கருச்சிதைவு தாளி இலை கொடி மூலிகை, கடுக்காய் பிஞ்சு துவையல், சுகுமார கிருதம் என்ற சித்த மருந்தை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். அடுத்து கரப்பான் என்ற நோய் பசலை கொடி மூலிகையாகவும், தராக்கொழுந்து துவையல் உணவுப் பொருளாகவும், கரப்பான் தைலம் சித்த மருந்தாகவும் அடையாளம் காட்டிருக்கிறார்கள். கர்ப்பப்பை புற்றுநோய் கொடிவேலி இலை கஷாயம் மூலிகை சாறாகவும், பப்பாளி பாயாசம் உணவுப் பொருளாகவும், சேங்கொட்டை நெய் என்பதை நாட்டு மருந்தாகவும் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அடுத்து கல்லீரில் ஏற்படக்கூடிய புற்று என்று பார்க்கும் பொழுது வில்வத்தை ஆகச்சிறந்த மூலிகையாகவும், கடற்பாசி பாயாசத்தை உணவுப் பொருளாகவும், அயத்தாமிரச் செந்தூரம் என்பதை சித்த மருந்தாகவும் அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். அடுத்து கல்லீரல் வேக்கம் என்று பார்க்கும் பொழுது வல்லாரை மூலிகையாகவும், நீலி குடிநீர் உணவுப் பொருளாகவும், கேளாநெல்லி கரிசாலை கடும் பத்தியம் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து கபால குத்து, அதாவது தலையில் குத்துவது போன்ற ஒரு வழி ஏற்பட்டு கேள்விப்பட்டிருப்போம். அதாவது தலைக்குத்து என்று சொல்லுவார்கள். இது பிடரியில் ஆரம்பித்து உச்சந்தலை வரையில் அதிகமாக வலி கர்ண கடூரமானதாக இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். இதற்கு ஆகச்சிறந்த மூலிகை மருந்தாக நொச்சிச்சாறு நசியம் மூக்கில் விட வேண்டியது. அதாவது இந்த நொச்சிச்சாத்தினுடைய காரத்தை நசியமாக மூக்கில் உறிஞ்சு அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது என்று சொல்லியிருக்கிறார்கள். பூண்டு மிளகு ரசம் மிகச்சிறந்த மருந்தாக உணவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லது குரட்டாம்பழ தைலம் என்ற ஒரு சித்த மருந்தை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு பதிவுகளிலேயும் ஒவ்வொரு முக்கியத்துவம் வாய்ந்த மருந்துகள், உணவுகள், சித்த மருந்துகள் போன்றவற்றை அடையாளப்படுத்தியிருக்கிறோம். இது நூலிலிருந்து எடுக்கப்பட்ட தகவலாக இருந்தாலும் நான் ஒரு கிராமத்தில் வசிப்பவன். அந்த வகையில் நிறைய தகவல்கள் நடைமுறையில் கேள்விப்பட்ட தகவலாக நம் முன்னோர்கள் நமக்கு அடையாளப்படுத்திய தகவலாக இருக்கிறது என்பது மனதுக்கு ஒரு சந்தோஷம் கலந்த உணர்வுகளோடு இந்த காணொலிகளை தந்து கொண்டிருக்கிறோம். மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.